ஒரு வட்டத்துக்குள் வாழ்க்கையை போட்டு வாழ்கிறவங்களா நமக்கு தான் இந்த பதிவு. ஹாய் வணக்கம், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். நம்மில் பலர் நமக்குள்ளேயே ஒரு வட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இதுதான் உலகம், நமக்குள் ஒரு கொள்கையை ஏற்படுத்தி வெளிவர பயந்து கொண்டு வாழ்கிறோம். இதை பற்றித்தான் ஒரு சின்ன கதையுடன் விளக்கம். என்னுடைய சேனல் பிடித்திருக்கிறதா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே, ஒரு சின்ன கதை. ஒரு கிணத்துல ஒரு சின்ன தவளை நீண்ட காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் உலகம், இதுதான் உலகம்னு நினச்சி அந்த தண்ணிக்குள்ளேயே நீந்துறது, அதை எதை சாப்பிட்டுக்கிட்டு அதோடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பொழுது இந்த மாதிரி வெளியிலேருந்து இப்பொழுது என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் தண்ணியெலாம் நிறைய வந்துட்டு இருந்தப்ப வெளியிலேருந்து ஒரு தவளை இதில் குதித்து தாவி குதித்து இந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே இந்த இரண்டு தவளைகளும் பேசிக்கிட்டு பொழுத கழிச்சுது. அப்பொழுது வெளியில் இருந்து வந்த தவளை சொன்னிச்சு, ஆற்றுலேருந்து வந்ததாகவும் அதெல்லாம் ஆறெல்லாம் பெருசாக இருக்கும், அங்கே குளம்லாம் பெருசாக இருக்கும்னு சொல்லி அதை பற்றி மிகவும் புகழ்ந்துக்கிட்டே இது பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு இந்த கிணற்று தவளை என்ன பண்ணிச்சு, இது மிகவும் அதிகப்படியாக சொல்லுகிறது போல இருக்கு, இது எப்படி பெரிதாக இருக்கும் என்று புதிய தவளை கூறியதை கேட்டு மனதுக்குள்ளேயே இந்த தவளை இது என்ன எல்லாத்தையும் பெருசு பண்ணி சொல்லுது போல இருக்குன்னு சொல்லி அது கேட்டுக்கிட்டு அது ஒரு இருமாப்பு பட்டுச்சு. இது சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிற மாதிரி அது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிணற்று தவளை என்ன பண்ணிச்சு, இப்படியே இருக்கிறப்ப அந்த ஆற்று தவளை கிணற்று தவளைக்கு இந்த கிணத்துல இருக்கிறது தான் இதுக்கு புரியுது. ஆற்றில் இருக்கிற ஆற்று தவளைக்கு அந்த வெளி உலகம் தெரியுது, இந்த கிணற்று தவளைக்கு தெரியல. இதே மாதிரி தாங்க நம்மள பலரும் இருக்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு சின்ன வட்டத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கே இருக்கலாம். ஆனால் நமக்கு தான் இந்த வாழ்க்கை தான், நம்ம இந்த கிணத்தை சுற்றி தான் நமக்கு வாழ்க்கை இருக்குது, வெளி உலகம் இல்லைங்கிறது உங்களுக்கு தான் இந்த கஷ்டமானது. வாழ்க்கையை பற்றி நினைக்கிறதுக்கு வெளி உலகமும் நிறைய இருக்குது. நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது. இந்த வாழ்க்கை தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க, அது தவறானது. இதுக்குரிய கொள்கை தான் நமக்கு தவறு. நம்ம தான் பெருசு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் பெருசுங்கிறது கிடையாது. இது தவறான நம்ம வெளி உலகம் எல்லாமே இருக்குது. நம்ம கொள்கையும் நம்ம பெருசாக பார்த்து நம்ம கொள்கைகளையும் எண்ணங்களையும் பெரிய அளவில் வச்சு வாழ்ந்தோன்னே நல்லா சிறப்பாக இருக்கலாம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.